சுமார் 1000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் தினமும் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே மன்னார் மாவட்டத்திலும் டெங்கு நோயாளர்களின் தாக்கம் அதிகம் காணப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களிலே நாங்கள் பொது சுகாதார பரிசோதனையூடாக டெங்கு பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் பரிசீலித்த பொழுது பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், பொது இடங்கள் மற்றும் தனியார் காணிகள், அதே போன்று கட்டடங்கள் கட்டுகின்ற இடங்களிலே பல இடங்களிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே 50%க்கும் மேற்பட்ட இடங்களிலே டெங்கு பெறுவதற்கான குழம்பிகள் காணப்படுகின்றன. இதற்கு எதிராக நாங்கள் வீடுகளிலும் பரிசோதித்து பலருக்கு நாங்கள் எச்சரிக்கை அறிக்கையினை வழங்கியிருக்கின்றோம். அதே போல் பொது இடங்கள், குறிப்பாக பாதை ஓரங்களிலே கான்கள், அதே போன்று நீர்கள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், இவ்வாறான இடங்களிலே பொதுமக்கள் வீசுகின்ற கழிவுப் பொருட்கள், அதே போன்று குப்பைகளை கொட்டுவதனூடாக டெங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே டெங்கு நோயாளர்கள் இதுவரை சுமார் 47 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையில் தற்பொழுது சிலர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலே டெங்கு பெருகுமா இருந்தால் இவ்வாறான குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்கள் அதிகம் காணப்படுவதனால் இவற்றை கட்டுப்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே நான் பொதுமக்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வீடு, சுற்றுப்புறச் சூழல், அதே போன்று வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கின்ற நீரை பாவித்து வைத்திருக்கின்ற இடங்கள், அதே போன்று